ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு டெக் டிப்ஸ் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 5 கிரேஸியான வெப்சைட்ஸை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு வெப்சைட் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த வெப்சைட்டோட பேர் வந்து ரேடியோ கார்டன். ஸோ இந்த ரேடியோ கார்டன் இந்த வெப்சைட்டு எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, வேர்ல்டில் இருக்க எல்லா ரேடியோ ஸ்டேஷனில் இருக்க சேனல்ஸையும் இந்த ஒரு வெப்சைட்டில் நம்மளால் வந்து கேட்க முடியும். ஸோ நம்ம வந்து க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ரேடியோ கார்டன் நான் ஆல்ரெடி 5 வெப்சைட்டுக்கானது வந்து நான் ஆல்ரெடி இங்கே வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குன்றதுனால எனக்கு. சரி வாங்க guys உள்ள போகலாம். ஸோ இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இதில் இந்த உலகத்தில் இருக்க எல்லா விதமான ரேடியோ ஸ்டேஷன்ஸோட சேனல்ஸும் இதில் வந்து அவைலபிள் இருக்கும். ஸோ இந்த நம்ம சர்க்கிள், நம்ம எந்த சேனலை வந்து மியூசிக் கேட்கணுமோ அந்த சேனல் நம்ம எடுத்துகிட்டு போய் வச்சாலே போதும். ஸோ இதேமாரி நம்ம எந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் வச்சாலும் அங்கே இருக்க ரேடியோ ஸ்டேஷனில் இருக்க சாங்கையோ இல்லை நியூஸையோ நம்மளால் வந்து கேட்க முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சென்னையில் இருக்கிற ரேடியோ ஸ்டேஷன்கிட்ட எடுத்துகிட்டு போய் வச்சு பார்ப்போம். ஸோ இந்த ரேடியோ ஸ்டேஷன் பேர் வந்து நம்மளுக்கு கீழே வந்து கொடுத்துருவாங்க, ரேடியோ பீட் எக்ஸ்ட்ரா. ஸோ இதுதான் கைஸ் இந்த வெப்சைட்டோட யூஸு. இதேமாரி நம்ம வேர்ல்டில் எந்த இடத்துல இருக்கிற ரேடியோ ஸ்டேஷனையும் நம்மளால் வந்து கேட்க முடியும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த ஃபஸ்ட் வெப்சைட்டோட யூஸ். ஸோ ஹலோ கைஸ், நம்ம அடுத்த வெப்சைட்டுக்கு வந்து போகலாம். ஸோ இந்த வெப்சைட்டோட பேர் வந்து பிங்க் ட்ராம்போன். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ரொம்பவும் வியர்டான ஒரு வெப்சைட். இது வந்து ரொம்ப அனோயிங்காக இருக்கும். சவுண்டை வந்து ஹையில் வச்சுருந்தீங்கன்னா, வால்யூம் வந்து அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா. ஸோ இதுதான் பிங்க் ட்ராம்போன். ஸோ இந்த வெப்சைட் வந்து எதுக்காகனா, ஹை பிச்சையும் லோ பிச்சையும் மிமிக் பண்ணுறதுக்காக தான் இந்த வெப்சைட்டு. ஸோ உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், த்ரோட்டு, லிப்ஸ் அதெல்லாம் இருக்குதா. ஸோ இந்த டயலை வந்து நம்ம மூவ் பண்ணுறது மூலயமா நம்மளால் வந்து லிப்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த கீழே இருக்க வாய்ஸ் பாக்ஸ் கண்ட்ரோலில் வந்து ஹை பிச்சிலேருந்து லோ பிச்சுக்கு நம்மளால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இருக்கிறதுலே ரொம்ப அனோயிங்னா, நீங்கள் ஹை பிச்சில் வச்சிங்கன்னா ரொம்பவும் மோசமாக இருக்கும். ஆனால் இதை வச்சு விளாட்றதுக்கு கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அனோயிங்காக இருக்குது. அதுவும் இல்லாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அனோயிங்காக ஆக்கணும்னா நீங்கள் இதை வந்து இது பண்ணலாம். ரொம்ப வியர்டாக தான் இருக்குது இந்த வெப்சைட், எனக்கும் தெரியும். சரி ஓகே கைஸ், நம்ம அடுத்த வெப்சைட்டுக்கு வந்து போகலாம். ஸோ அடுத்ததாக நம்ம எந்த வெப்சைட்டை பற்றி பார்க்க போகிறோன்னா, லியோ லேப்ஸ் ஸ்பேஸ். ஸோ இந்த வெப்சைட் வந்து எதுக்குன்னா, ஸ்பேஸில் இருக்க டிப்ரி எல்லாமே காமிக்கிறதுக்காக இது ஒரு சிமுலேஷன். இதில் வந்து என்ன நடக்கும்னா, ஸ்பேஸில் இருக்க டிப்ரி எல்லாத்தையும் வந்து காமிக்கும். ஸ்பேஸில் இருக்க சேட்டலைட்ஸ், அடுத்து அந்த சேட்டலைட்லேருந்து வேஸ்டான பார்ட்ஸ், எந்தெந்த கண்ட்ரியோட டிப்ரி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அது எல்லாத்தையும் வந்து இந்த சிமுலேஷனில் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே அக்யூரேட்டான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு இதுவை தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வாங்க நம்ம இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்து போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு டிப்ரி வந்து அதிகமாக இருக்குதுன்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்பேஸில் இருக்க சேட்டலைட்ஸ். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இருக்கிறது முக்கால்வாசி வந்து ஸ்டார்லிங்காக தான் இருக்குது. நிறைய ஸ்டார்லிங்க்கு தான் இருக்குது. எலான் மஸ்க் சொன்ன மாதிரி நிறைய எக்கச்சக்கமான சேட்டலைட்ஸ் வந்து ஸ்பேஸுக்கு வந்து அனுப்பிச்சிட்டாரு.
ஸோ இதில் வந்து டிப்ரின்னு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எக்கச்சக்கமான செக் பாக்ஸ் வச்ச ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் டிப்ரி கொடுத்தீங்கன்னா டிப்ரி அதாவது வேஸ்ட்டாக ஸ்பேஸில் போகிறது எல்லாமே இதை வந்து காமிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இது எல்லாமே வேஸ்ட்டான பார்ட்டிகல்ஸ். ஸோ இதை வந்து நம்ம ஸ்பீட் கூட பண்ணிக்கலாம் இந்த சிமுலேஷனை. ஸ்பீட் பண்ணிங்கன்னா இதில் இருக்க சேட்டலைட்ஸ் எல்லாமே பயங்கரமான ஸ்பீடில் வந்து சுற்றிட்டுருக்கும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து ரியல் டைம் வந்து கிடையாது, இது வெறும் சிமுலேஷன் மட்டும்தான். ஸோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா கைஸ்? ஸோ நம்ம அடுத்த வெப்சைட்டுக்கு வந்து நம்ம வந்து போகலாம். ஸோ அடுத்ததாக என்ன வெப்சைட் நம்ம வந்து பார்க்க போகிறோன்னா ஷேட் மேப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சிமுலேஷன் வெப்சைட்டை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு சிமுலேஷனை வந்து நம்ம ரன் பண்ணுவோம். அதாவது சன்ரைஸ் ஆகும்போது எங்கெங்கே வந்து ஷேடோஸ் வந்து விழுன்றதை வந்து இந்த வெப்சைட்டை வந்து நம்ம வந்து பார்த்துக்க முடியும். இந்த வெப்சைட் மூலயமா நம்மளால் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருங்க, இந்த வெப்சைட் மேப் வந்து லோட் ஆகட்டும். ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மேப்போட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துக்கிட்ட நீங்கள் உங்களோட கர்சரை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து வெயிட் பண்ணிங்கன்னா போதும் மேப் வந்து லோட் ஆகிறதுக்கு. அடுத்ததாக இங்கே இருக்க டயலை வந்து கொஞ்சம் வந்து ஃபார்வேர்ட்லேயோ இல்லை பேக்வேர்ட்ஸ்லேயோ வந்து இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேட்ஸ் வந்து எங்கெங்கே விழுன்றதை வந்து ஒரு ப்ரிடிக்ஷனாக வந்து இது வந்து கொடுக்கும் இந்த வெப்சைட்டு. ஸோ இது 100% அக்யூரேட்டான்னு கேட்டிங்கன்னா இதுவும் ஏனா தானோன்னு ஒரு வேல்யூ தான் வந்து கொடுக்குமே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது நம்ம இந்த சிட்டிஸில் வச்சு பண்ணுறதுக்கு பதிலாக ஏதாச்சும் ஒரு மவுண்டெயின் கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் இந்த வெப்சைட்டால் என்ன பண்ண முடியும்ட்டு. ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், மேப் வந்து லோட் ஆகட்டும். லோட் ஆனதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து கிராங்க் பண்ணிங்கன்னா போதும் இந்த ஸ்லைடரை. ஸோ உங்களுக்கு தெரியும், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது. ஸோ இந்த மவுண்டெயினோட ஷேட்ஸ் வந்து எங்கெங்கே போய் விழுதுன்றது, எவ்வளோ தூரத்துக்கு போய் விழுதுன்றதை வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ இதுவும் 100% அக்யூரேட்டான்னு கேட்டால் கிடையாது. ஸோ நீங்கள் எந்த மேப்போ, அதாவது எந்த மவுண்டெயின் வந்து நீங்கள் வந்து பார்க்கணுமோ அது வந்து ஃபுல் ரெண்டரில் வந்து இருக்கணும். அப்படின்னா தான் வந்து அது அக்யூரேட்டான ஒரு இதுவை வந்து கொடுக்கும். அக்யூரேட்டான ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு வேல்யூ வந்து கொடுக்கும் அது. ஸோ இது வந்து காலையிலையும் பார்த்துக்க முடியும். ஸோ நம்ம வந்து இங்கே போயிட்டு தேதியை கூட மாற்ற முடியும் நம்மளால். ஜூலையில் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. சரி, நம்ம இப்போ வந்து மார்ச்சில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். pretty much சேம் தான் எல்லாமே. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வெப்சைட்டோட யூஸ் வந்து எல்லாமே இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து காமிக்கலாம். சின்ன பசங்களாக இருந்தீங்கன்னா இந்தமாரி ஷேடை வந்து எங்கெங்கே போய் விழுதுன்றதை வந்து உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட வந்து காமிக்கலாம் நீங்கள். ஸோ ஓகே கைஸ், நம்ம அடுத்த வெப்சைட்டுக்கானதை போய் செக் பண்ணுவோம். அதாவது அடுத்த வெப்சைட்டை நம்ம வந்து போய் பார்ப்போம். ஸோ அடுத்த வெப்சைட்டு வந்து என்னதுன்னா பாயிண்டர் இருக்கிறதுலே ரொம்ப சில்லியான, அதுவும் அதை என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப வேஸ்ட்டான ஒரு வெப்சைட்னா அது இது மட்டும்தான். ஸோ வேஸ்ட்லாம் சொல்ல முடியாது, ரொம்ப சில்லியாக இருக்கும் இந்த வெப்சைட் வந்து. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் பாயிண்டர் மட்டும் போட்டால் போதும். ஸோ
இந்தமாரி வந்து லோட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா உங்களோட பாயிண்டரை வந்து ஸ்டில்லாக ஒரு இடத்துல வச்சா மட்டும் போதும். ஸோ இந்தமாரி வந்து உங்களோட பாயிண்டரை வந்து யாராச்சும் வந்து பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இந்த பேஜில் நீங்கள் எங்கே எடுத்துகிட்டு போய் வச்சாலும் அது ஒரு இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆகும். கரெக்டாக இந்த மவுஸில் வந்து இந்த பாயிண்டரை வந்து பாயிண்ட் பண்ணுற மாதிரி. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இருக்கிறதுலே ரொம்ப சில்லியான வெப்சைட்டாக நான் இதை வந்து பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் எங்கே எடுத்துகிட்டு போய் வச்சாலும் அதுக்கேற்ற மாதிரி வந்து யாராச்சும் வந்து உங்களை வந்து பாயிண்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ நான் இங்கே மேலே இப்படி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே மறுபடியும் யாராச்சும் வந்து மேலே வந்து பாயிண்ட் பண்ணுவாங்க பாருங்கள். சொல்லலை, இருக்கிறதுலே ரொம்ப ஃபன்னாக இருக்குது இந்த வெப்சைட்டு. ஆனால் ஒரு 2-3 நிமிஷம் நம்மளால் வந்து இனிமேல் ஜாலியாக விளையாடிட்டு இருக்க முடியும். அதுக்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக வந்து போர் அடிச்சிடும் யாருக்காக இருந்தாலும். சரிலாம் இருங்க, இது கரெக்டாக இந்த இடத்துல நம்ம வச்சு பார்ப்போம் யாராச்சும் ஏதாச்சும் பண்ணுறாங்களான்ட்டு. ஓகே, அதுவும் இல்லாத நிறைய ரிப்பீட்டடான இது ஃபோட்டோஸ் தான் வந்துட்டுருக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்ட்ரெஸ்டிங்கான வெப்சைட்ஸ். ஸோ என்னோட சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. அப்படின்னா தான் என்னால் போய்ட்டு நிறைய பேர்கிட்ட போய்ட்டு ரீச் ஆக முடியும். ஸோ தேங்க்யூ கைஸ், அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன்.